இந்த காலை நேரத்திலே சத்தியவசன நிகழ்ச்சிகளோடு கூட இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய இந்த கிறிஸ்தவ பயணத்திலே நாங்கள் பலதர சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்வான நேரங்களுக்கு போகலாம். அந்த மாதிரியான நேரங்களில் எங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம்தான் கர்த்தருக்குள் பலனடையும்படியாக, எங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடும்படியாக. எனவே இந்த மாதிரியான நேரங்களிலே எல்லா சூழ்நிலையில் மத்தியில் எங்களுக்கு தேவையான ஒரு காரியம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. எங்களுக்கு விசுவாசம் எங்களுடைய இந்த ஓட்டத்துக்கு தேவையாக இருக்கிறது. எனவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது அது எங்களால் கூடாத காரியமாக இருக்கிறது. நாங்கள் விசுவாசமாய் தேவனை நோக்கி போக வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் எங்களுடைய விசுவாசம் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் மட்டும் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுகிற தருணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அநேகர் தங்களுடைய தேவையின் நிமித்தம், தங்களுடைய ஒரு காரியத்தை நடப்பித்து கொள்வதன் நிமித்தம் விசுவாசம் பயன்பட வேண்டும் என்பதை தங்களுடைய கருத்துக்களாய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த விசுவாசத்திலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு முக்கியமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலே 2 கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். முதலாவது ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் தேவனை அறியாத ஒரு சமூகத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவருடைய அழைப்பு ஆபிரகாமை நோக்கி செல்கிறது. எனவே ஆண்டவரை நம்பி ஆபிரகாம் அனைத்தையும் விட்டு தேவனை நம்பி தன்னுடைய விசுவாச பயணத்தை ஆபிரகாம் செல்கிறார். இந்த காரியத்திலே ஒரு நாள் ஆபிரகாம், லோத் இவர்களுடைய ஜனத்தோடு கூட ஒரு இடத்துல தங்க முடியாத அளவுக்கு மாபெரும் ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கிறது. எனவே இப்பொழுது ஆபிரகாம், லோத் தங்களுடைய பயணத்திலே இருவரும் பிரிந்து தனித்தனியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அந்த இடத்துல வருகிறது. எனவே யார் எந்த பக்கம் போவது என்ற ஒரு தீர்மானம் எடுக்கும் போகிற கட்டத்திலே லோத் தன்னுடைய பார்வைக்கு அழகாய் தோன்றின, செவ்வையாய் தோன்றின ஒரு காரியத்தை கண்டு, ஒரு இடத்தை கண்டு நான் அங்கு செல்ல போகிறேன் என்று தீர்மானம் எடுத்தார். ஆபிரகாமுக்கும் அதே இடம் தென்பட்டது. ஆபிரகாம் சுற்றி வர அநேக காரியங்கள், பூமி அவர் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் தான் எங்கு போகிறேன் என்பதை தன்னுடைய சுய சிந்தையின்படி அவர் தீர்மானம் எடுக்காமல் ஆபிரகாம் நோக்கி பார்த்த ஒரே ஒரு இடம் தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. தேவனை நோக்கி பார்த்தார். எனவே இந்த விசுவாசத்திலே முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம், ஒரு குணாம்சம் தான் தேவனை சார்ந்திருத்தல். எங்களுடைய இந்த கிறிஸ்தவ பயணத்திலே நாங்கள் ஆண்டவருக்காக வாழுகிற இந்த வாழ்க்கையிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே வரலாம். பல சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கலாம். சில நேரங்களில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் சில நேரங்களில் இது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கிறது, ஆண்டவரே ஏன் இது அனுமதிக்கப்பட்டது என்று கூட கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போக வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையிலே, தீர்மானத்திலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் தளர்ந்து போய்விடாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தெரியும் தன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவர் ஒரு நாளும் மாறிடாத தேவன். ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்லாத தேவனாக இருக்கிறார். எனவே ஆபிரகாம் தன் கண்களுக்கு கண்ட காரியத்தை குறித்து அவருக்கு எந்த ஒரு அக்கறையும் அல்லாவிட்டால் எந்த ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்கவில்லை. அவருடைய நம்பிக்கை அவர் சார்ந்திருக்கும்படியாக தெரிவு செய்த ஒரே ஒரு காரியம்தான் தன்னை அழைத்த தேவன். தன்னை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ள, வார்த்தை கொடுத்து அழைத்த தேவன் மீது தன்னுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை வைப்பது உகந்ததென்று ஆபிரகாம் அறிந்திருந்தார். எனவே நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில், சூழ்நிலையில் இருக்கலாம், நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தையை. அவர் உங்களை கைவிட மாட்டார். அவரை சார்ந்திருப்பது இந்த விசுவாசத்திலே நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னாரானால் தேவனை சார்ந்திருக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அவரை எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அதே போலத்தான் இரண்டாவதான நாங்கள் பார்க்க போகிற மனிதன் தான் நோவா.
நோவாவோட கதையை நாங்கள் படித்திருக்கலாம். நோவாவோட வாழ்க்கையிலே அவர் காணாத ஒரு காரியத்தை குறித்து தான் ஒரு எச்சரிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளாக காலங்களுக்குள்ளாக இந்த முழு உலகமுமே அழியப் போகிறது என்று, இது எப்படி நடக்கப் போகிறது என்று தெளிவு, அந்த காரியம் அவருக்கு கண்களுக்கு அது காணப்படவில்லை. ஆனால் நோவா கர்த்தர் சொன்னதை நம்பினார். அவர் அதை விசுவாசித்தார். அதை விசுவாசத்தின் நிமித்தம் அவர் பேழையை கட்ட அவர் ஆரம்பிக்கிறார். தேவன் சொன்னார் ஒரு பேழையை கட்டும்படியாக, அதை எப்படி எதனாலே செய்யப்பட வேண்டும் என்ற சகல காரியத்தையும் சொன்னார். ஆனால் நோவா அதை செய்வதற்கேதுவான, அதை செய்ய தேவையான எந்த ஒரு சூழலும் சந்தர்ப்பமும் அந்த இடத்துல இருக்கவில்லை. நாங்கள் சில நேரங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருப்பார், ஆனால் அதற்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டு இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம். இதற்கு ஒரு சூழலை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். நாங்கள் விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். தேவனுடைய பார்வையிலே அது தேவையற்ற காரியமாக இருக்கிறது. நாங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். எனவே விசுவாசத்துக்குள் இருக்க வேண்டிய இன்னொரு காரியம்தான் கீழ்ப்படிவாக இருக்கிறது. ஆபிரகாம் தேவனை சார்ந்திருந்தார். நோவா விசுவாசித்த, தேவனிடத்தில் வைத்த விசுவாசத்திற்கு தேவன் சொன்ன காரியத்தை செய்ய தன்னை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்தவராய் இருக்கிறார். எனவே என் அன்பார்ந்த நேயர்களே, கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை தெரிவு செய்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மத்தியிலே அமர்ந்திருக்கலாம். சில நேரங்களில் போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதின் நிமித்தம் சில நேரங்களிலே மற்றவர்கள் உங்களை ஏளனமாய் பேசி கொண்டிருக்கலாம். சில நேரங்களிலே இது என்ன இப்படி நீ செய்கிறாய் என்பதை கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆண்டவர் உங்களை கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது நித்திய ஜீவனாய் காணப்படுகிறது. அது தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. எனவே அந்த இடம் நிச்சயமாய் உண்டு. எனவே ஆண்டவர் அங்கு எங்களை அழைத்து செல்வது அது நிச்சயம் உண்மையுமாய் இருக்கிறது. அதற்காக ஆண்டவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரும்பி அவர் இருக்கிறாரோ, அவர் எதை நாங்கள் செய்யும்படி சொன்னாரோ, இந்த பூமியிலே நாங்கள் அதை செய்து வாழ வேண்டி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஒரு சூழலுக்காக, எங்களுடைய சூழ்நிலைக்காக மட்டுமல்ல இந்த விசுவாசத்தை நாங்கள் பயன்படுத்துவது. விசுவாசம் என்பது எங்களுடைய இந்த ஓட்டம், தேவனோடு வாழுகிற இந்த ஓட்டம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த விசுவாசத்திலே இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் சார்ந்திருத்தல். இந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு காரியம் கீழ்ப்படிவு. இந்த இரண்டு காரியங்களை நாங்கள் மறந்து விடவே கூடாது. கடைசி வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போனாலும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் மத்தியிலே நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், எனக்கு நீர் வேண்டும், உமக்குள்ளாய் நான் இந்த பயணத்தை போக வேண்டும், என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், இந்த சூழலை மாற்ற நீர் போதுமானவர், நீர் வல்லமையுள்ளவர் என்று ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு பாத்திரமாய் நாங்கள் இருப்போமா? ஆண்டவரே நீர் சொன்ன காரியம் நிச்சயம் நிறைவேறும், நீர் அழைத்த தேவனாய் இருக்கிறேன், நீர் காட்டுகிற வழியிலே நான் கீழ்ப்படிந்து போகிறேன், எனவே நீர் என்னை கொண்டு போவீர் என்று அந்த விசுவாச கீழ்ப்படிதலையும் இணைத்துக் கொள்வோமா? எனவே மறந்து விடாதீர்கள், கர்த்தர் இந்த காலை நேரத்திலே எங்கள் எல்லாரையும் நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எனவே சார்ந்திருத்தலையும் கீழ்ப்படிதலையும் கொண்ட ஒரு விசுவாசமாக இருந்து தேவனுக்கு பிரியமான விசுவாசத்தை எங்களுக்குள் நாங்கள் வளர்த்து கொள்வோம்.